அப்ப இங்க திமுக தான் சண்டை செஞ்சது. என்ன சண்டை செஞ்சது? அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு மொழி படிக்கணும். நானு இந்தி மொழியை திரிச்சானுங்க. நீ கட்டாயம் இந்தி படி. ஏன் இந்தி படிக்க சொன்னாங்கன்னா, இந்தி படிச்சாதான் அவனுக்கு அரசாங்க வேலைன்னு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க திமுக தான் சண்டை செஞ்சது. என்ன சண்டை செஞ்சது? டேய் தம்பி, எங்களோட கலாச்சாரம் பண்பாடுக்காக எங்களுக்கு தமிழ் மொழி, அதை நீ அழிக்க முடியாது. ஏன் தமிழ் மொழியில படிப்பேன், நீ இந்தி மொழி பதிலா நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன். அப்ப என்னாச்சு? உலக மொழியோட நான் உரையாடுறேன் சொன்னானுங்க. இந்தி படிக்க விடாம தடுத்துட்டீங்க தமிழ் மக்களை. சரி, உங்க இந்தி சொல்லி கொடுத்தீங்களா வட இந்தியால? அப்ப உன் பீகார்காரன் இங்க என்ன பண்றான்? இங்க டைல்ஸ் ஓட்டுறதுக்காக வராங்க, பானிபூரி வைக்க வராங்க. கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம பசங்க இங்க படிச்சு என்ன வரான்? ஐஏஎஸ் ஆகிறான், ஐபிஎஸ் ஆகிறான், வெளிநாட்டுக்கு போறான். அப்ப திமுக எதுக்கு சண்டை செஞ்சு நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க துப்பாக்கி சூட்ல இறந்து போனாங்க. மொழிப்போருக்காக நடத்தினாங்க, மொழிப்போர் நடத்தினாங்க. அதனால இன்னைக்கு இங்கிலீஷும் ஆங்கிலமும் தமிழும் நம்ம படிச்சனால தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு.